கர்த்தர் நல்லவர். ஆமென். நீண்ட நாளைக்கு அப்புறம் இங்கே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். கர்த்தர் தான் இந்த வாய்ப்பை கொடுத்தார். ஆமென். நான் நினைக்கல. போன வாரம் பாஸ்டர் சொன்னார் நீங்கள் போயிட்டு வந்துருங்கன்னு. திருச்சிக்கு நாங்கள்லாம் யூத் கேம்ப்க்கு வேலை செய்ய வந்தோம். நீங்களாம் வரீங்களா நாளைக்கு? இப்போ யூத் கேம்ப்க்கு ஆயத்தம் பண்ணணும்ல, அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வந்தோம். சரியா? நான் போன வியாழக்கிழமை எங்கள் வீட்டை விட்டேன். அடுத்த வர வியாழக்கிழமை தான் போய் சேருவேன். சரியா? இன்னைக்கு காலையில் இங்கே வர ஆண்டவர் உதவி செய்தார். உங்களையெல்லாம் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய மாற்றம். கடைசி எப்போ வந்த ஞாபகம் இருக்கா? கன்வென்ஷன் தான். எப்போ? 2000 கோவிடுக்கு முன்னாடி வந்தேன். 17 14 தெரியாது. சரியா? கோவிடுக்கு முன்னாடி வந்தேன்னு நினைக்கிறேன். 14 தான் வந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இடத்துல தங்கினேன். மறுபடியும் இங்கே வருவது மகிழ்ச்சி. அடுத்த தலைமுறை எல்லாம் வந்திருக்கிறீங்க. போன தலைமுறையெல்லாம் நிறைய பேர் இல்லை. கானான் தேசத்துக்கு போன மாதிரி தம்பி டேவிட் வந்து அழகாக ஆராதனையெல்லாம் நடத்தி கொண்டு போகிறார் சபையை. அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சரியா? யோசுவா காலத்தில், மோசே காலத்தில் இருந்தவங்கெல்லாம் போயிட்டு யோசுவா காலத்தில் வந்து புதுசாக ஒரு தலைமுறை வந்த மாதிரி இப்போ நம்ம அப்போஸ்தல சபையில் அடுத்த தலைமுறை அப்படியே ஆண்டவர் எழுப்புறார். விசுவாசிகள், ஊழியக்காரங்க எல்லாரையும். ஆமென். ஆமாம். நீங்களாம் இப்படி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு புது வருஷத்துக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சரி, இது எங்கே இருக்கு? நிரம்பி வழியுதுன்னா என்ன அர்த்தம்? அபிஷேகமா? சரி, ஓவர்ஃப்ளோயிங், நிரம்பி வழிது. ஓகே. மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. சரி, இப்பெல்லாம் புது வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். என்னது? புது வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம இது 2வது வாரம். போன வாரம் பல்லாவரத்தில் இருந்தேன். இது 2வது வாரம். இது 2வது வாரம். இந்த வருஷத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்குள்ளே நெருங்கி போகணும், ஆண்டவருக்குள்ளே வளரணும். இல்லையா? கர்த்தருடைய வருகை நாட்கள் கடைசி நாளில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. என்னது? சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. எங்கே இருக்கு அது? கண்டுபிடிக்கணும். வசனம் தெரியும், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரோமர் 15வது அதிகாரத்தில் 33வது வசனம். ரோமர் 15வது அதிகாரம் 33வது வசனம். ஆமாம். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட. ஓகே. ரோமர் புத்தகத்துக்கு, ரோம நாட்டில் இருந்து விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார். அவர் எங்கிருந்து எழுதுகிறார்னா, கிரேக்க நாட்டிலேருந்து எழுதுகிறார். கொரிந்துலேருந்து எழுதுகிறார். கொரிந்து நகர்லேருந்து அவங்களுக்கு எழுதுகிறார். கொரிந்துவுக்கும் ரோமுக்கும் ரொம்ப கிட்ட. சரியா? கொரிந்துவுக்கு ரோமுக்கு இருந்தால் 2-3 நாளில் போயிடலாம். ஆனால் இவர் மறுபடியும் எருசலேம் போகிறார். திரும்ப எருசலேம் போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போகிறார்.
2500 கிலோமீட்டர் திரும்ப போகிறார். எருசலேம்லேருந்து வந்துட்டு ரோமாபுரிக்கு போயிருக்கலாம் பக்கத்தில், திரும்ப போகிறார். ஏன் போகிறாருன்னா, அந்த கொரிந்து, அகாயா, கிரேக்க நாடு, அங்கே இருக்கிற மக்கள் எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. அவங்களாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கொஞ்சம் பணம் உதவி செஞ்சாங்க. அதை கொண்டு போகிறதுக்கு போகிறார். நான் கொண்டுட்டு போகிறேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, ஆனால் சீக்கிரமாக உங்களை வந்து பார்க்குறேன், சீக்கிரமாக உங்களை வந்து பார்க்குறேன். ஆண்டவர் ரோமாபுரிக்கு போடான்னு சொன்னால் இவர் நம்ம முன்னாடி பணம் கொடுத்துட்டு வரேன்னு திரும்ப போனார். சீக்கிரமாக உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எருசலேமுக்கு போனார். அப்போ இந்த மக்களுக்கு எழுதுகிறார், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, யூதேயாவில் இருக்கிற மக்களால் நான் பாதுகாக்கப்படணும். தெரியும் இவர் போனார்னா மாட்டிக்குவார்னு தெரியும். சரியா? அப்போஸ்தலர் 18 அதிகாரத்தில் அந்த கொரிந்து நகர்லேருந்து எழுதினார், கொரிந்து ஊரில் இருந்து. ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி போனாங்க. அப்போ இவர்களுக்கு எழுதுகிறப்போ, சீக்கிரமாக உங்களை வந்து பார்க்குறேன், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருந்தால் அவர் என்ன செய்வார்? நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம் என்ன செய்யுது? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பரிசுத்தம், ஆண்டவர் பரிசுத்தம் பண்றாரு. எதிலெல்லாம் பரிசுத்தம் நமக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம், இதெல்லாம் பரிசுத்தம் பண்றார். அப்போ ஆவியில பரிசுத்தம்னா என்ன? ஆவினா என்ன? ஆவினா என்ன? முதல்ல யாருடைய ஆவி? அந்த வசனத்தை வாசிங்க. உங்களை முற்றிலும் பரிசுத்தம் பண்ணுவாராக. யாருது? உங்கள் ஆவினா யாருடைய ஆவி? என்னுடைய ஆவி. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இப்ப பரிசுத்தம்னா இருதயத்தில், உள்ளத்தில் மாத்திரமல்ல, ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளுது. ஆவியில் விசுவாசிக்கிறேன், ஆவியில் ஜெபம் பண்ணுறேன், சரியா? ஆவியில் நிறைஞ்சு பாடுறேன், ஆவியில் கர்த்தரிடத்தில் சேர நெருக்கமாக இருக்கிறேன். ஆண்டவரை பற்றி யோசிக்குது. ஆண்டவரினுடைய ஆவிக்குள்ள பேசுறார். ஆத்மா என்னை பற்றி சொல்லுது. என்னது? என்னுடைய கௌரவம், நான், ஆத்மா தான் நான், என்னுடைய சுயம். சரியா? என்ன அப்படி சொல்லிட்டான், என்னைய கேவலமா பேசிட்டான். ஆத்மா கௌரவம் பார்க்குது. ஆத்மா வெக்கப்பட விரும்பல. என்னை வெக்கப்படுத்திட்டான், என்னை அவமானப்படுத்திட்டான். ஆத்மா உணர்கிறது, ஆத்மா இச்சிக்கிறது, ஆத்மா ஆசை கொள்ளுகிறது,
ஆத்மா ஆசாபாசம் கொள்ளுது, ஆத்மா பாசத்தை வெளிப்படுத்துது. ஆத்மா. சரீரம் என்ன செய்யுது? பார்க்குது, பேசுது, கேட்குது, உணருது, சுவாசிக்குது, வாசனை சுவாசிக்குது. இது ஆத்மா, இது சரீரம். அப்போ சரீரம் மட்டும் ஆத்மாட்ட சொல்லுது, அமைதியாரு, வாயை திறக்காத, கோவப்படாத, வாயை மூடிட்டாரு, அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லுது. சரியா? ஆனா ஆவி சொல்லுது, நீ ஆண்டவருடைய பிள்ளை, இன்னைக்கு காலையில் நீ ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லுது. ஆவியும் ஆத்மாட்டு சொல்லுது, சரீரமும் ஆத்மாட்டு சொல்லுது. இந்த ஆத்மா ஆவியும் சமாளிக்கணும். ஆண்டவர்கிட்ட செய்தி வருது, ஜெபம் பண்ணு, பைபிள் படின்னு சொல்லுது. அடுத்தது இந்த சரீரமும் சொல்லுது, இன்னைக்கு ஜெபம் பண்ணாத, நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்த, டயர்டாக இருக்குது, இன்னைக்கு படுத்து தூங்கி 8 மணி வரைக்கும்னு சொல்லுது. கடைசியில் இந்த சரீரம் யார் சொன்ன பேச்சு கேட்குது? இன்னைக்கு ஆலயத்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆத்மா சொன்ன பேச்சு கேட்டு படுத்துக்குது. சரியா? அப்போது இந்த ஆத்மா ஆவியும் சமாளிக்கணும், சரீரத்தையும் சமாளிக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுலையும் பரிசுத்தம் இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுறாரு. 40 நிமிஷம் தான் கொடுத்துருக்காரு. சரியா? அதுக்குள்ளே முடிச்சாங்க. இப்போ ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுறப்போ ஆவியும் ஆத்மாவும் பரிசுத்தமாக இருந்தால் சரீரம் பரிசுத்தமாக இருக்கும். ஆமென். ஆமாம், சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு தான் நேர்த்தியாக உடை உடுத்துறோம், நேர்த்தியாக இருக்கிறோம். சரியா? கிறிஸ்தவ வாலிபர்கள், கிறிஸ்தவ ஆண்கள், பெண்கள் நேர்த்தியாக உடை உடுத்துறாங்க, நேர்த்தியாக அவங்க அலங்காரம் பண்ணுறாங்க. சரியா? மற்ற இடத்துல என்ன பண்ணுறான்? ஆலயத்துக்கு ஆடை எப்படி போட்டு வரான்? சர்க்கஸ் கம்பெனியில் போட்டு வர மாதிரி போட்டு வரான். ஆனால் ஆவிக்குரிய மக்கள் அப்படி செய்யறதில்லை. ஆவி, ஆத்மா, சரீரம், சமாதானத்தின் தேவன் ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும், வரும்போது பரிசுத்தமாக இருக்கும்படி குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக காக்கிறார். எப்ப காக்கிறார்? ஆண்டவர் பரிசுத்தம் பண்றார். எப்ப பரிசுத்தம் பண்றார்? பரிசுத்தம் அப்படின்னு வாசித்தா 1 பேதுரு 1வது அதிகாரம் 14, 15, 16. முன்னே உங்கள் அறியாமையினாலே, ரட்சிக்கப்படாதப்போ அறியாமையினால, தெரியல, அதனால கொண்டிருந்த இச்சை, ஆசை. சரியா? இச்சைகளின்படி நடவாமல், வாழாமல், இச்சை ஆசைகளின்படி வாழாமல், என்னது? உங்க இச்சைகளின்படி, விருப்பத்தின்படி வாழ்ந்தப்ப கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இல்லை. ஆண்டவருக்கு நம்மெல்லாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தோம், ஆதாமின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்போ கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளாய் இருந்து வாழ்ந்து, என்னது? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, என்னது? உங்கள் நடக்கைகள் பரிசுத்தராய் இருங்கள். அடுத்த வசனம், நான் பரிசுத்தர். எங்க எழுதியிருக்கு? எங்க எழுதியிருக்கு? பழைய ஏற்பாட்டில்
லேவியராகமம் 20வது அதிகாரம் எங்கே எழுதியிருக்குன்னா கண்டுபிடிக்கணும். லேவியராகமம் 20வது அதிகாரம் 7, 8வது வசனம். என்ன சொன்ன? நீங்கள் உங்களை நீங்கள் யார் படுத்தணும்? நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். அதாவது நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் போதும். அதாவது என்னன்னா, நீங்கள் இதுக்கு இந்த வசனத்துக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, நான் பரிசுத்தராகிய கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறேன், ஆகையினால நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். அப்போ நம்ம ஏற்கனவே ஆண்டவர் நம்ம அழைச்சதுனால பரிசுத்தராக இருக்கிறோம். என்னது? ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால பரிசுத்தராக இருக்கிறோம். அந்த பரிசுத்தராக இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமாயிட்டே இருக்கணும். என்னது? பரிசுத்தம் ஆயிட்டே இருக்கணும். நான் சொல்றது விளங்குதா இல்லையா? விளங்கலையா? விளங்குதா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னது? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் ஆகும்படி அழைக்கப்பட்டார். ஓகே, ஒன்று ஏற்கனவே பரிசுத்தமாக்கிட்டாரு, அடுத்தது பரிசுத்தம் ஆகும்படி அழைக்கப்பட்டார். 2 விஷயம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சதுனால நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? இயேசு கிறிஸ்து மூலமா என்னை பார்த்ததுனால நீதிமான் பரிசுத்தவான்னு சொல்லிட்டார். ஆமென். பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். எல்லா பாவமும் மன்னிச்சிட்டேன். பரிசுத்தம் விசுவாசத்தினால பரிசுத்தமாக்கிட்டார். கடந்த கால பாவத்தை எல்லாம் தொடச்சிட்டார். கடந்த கால பாவத்தை எல்லாம் ரத்தத்தில் முக்கி எடுத்துட்டார். அதனால நான் பரிசுத்தமாயிட்டேன். ஆமென். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டதுனால பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். 2 விஷயம். விசுவாசிச்சதுனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்தமாகிட்டேன். இனி பரிசுத்தம் ஆகும்படி அழைக்கப்பட்டவர். என்னுடைய கிரியைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய நடத்தை, இதில் தூய்மை இருக்கணும். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பரிசுத்தம்னா என்ன பொருள்னா, பிரித்து எடுக்கப்பட்டது, பிரித்து வச்சது, தனியாக ஒதுக்கி வச்சது. என்னது? தனியாக பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பேர். ஆண்டவர் பரிசுத்தர் அப்படின்னா அவர் தனியாக பிரித்து எடுக்கப்பட்டவர். அவர் இருக்கிற இடமும் பரிசுத்தமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, உன்னுடைய பாளையத்துக்குள்ள எல்லாம் பரிசுத்தமாயிரு, உன்னுடைய வீட்டில் பரிசுத்தமாயிரு. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். என்னது? எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இங்கே இருக்கிறாரா? இங்கே இருக்கிறார். நம்ம இங்கெல்லாம் வரணும். ஆனால் எந்த ஒரு கட்டடத்துலையும் ஆண்டவர் இல்லை. என்னது? எத்தனை மாடி, எத்தனை பெரிய உயரமாக கோபுரமாக சிலுவை வச்சு ஆலயம் கட்டினாலும், கல் வச்சு கட்டினாலும் அதுக்குள்ளேயெல்லாம் ஆண்டவர் இல்லை. கைகளால் கட்டப்பட்ட, மனுஷனால் கட்டப்பட்ட கட்டடத்தில்
ஆலயத்தில் ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, வாசம் பண்றதில்ல. நீங்களே ஆலயமாய் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் ஆலயமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு 1 கொரிந்தியர்ல இருக்கு. அதனால நம்ம எங்க போய் கூடுறோமோ அதுதான் ஆலயம். அங்க ஆண்டவர் இருக்கிறார். என்னதான் டைல்ஸ் போட்டு, எத்தனை மாடி கட்டி, என்ன சிலுவை வச்சு, எத்தனை ஏசி போட்டு, எத்தனை அக்காடின் வச்சு வாசித்தாலும் ஆண்டவர் அங்கே இல்லை. நம்மளாரும் விசுவாசிகள்லாம் எங்கே வந்து பாய போட்டு, முழங்கால் போட்டு, அக்காடின் இல்லை, ஏசி இல்லை, ஒன்றும் இல்லை, கையை தட்டி பாடி உண்மையாக தொழுது கொள்கிறாங்களோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார். காட்டுக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்கிறார். மணிப்பூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பிள்ளை குளிர்காலம் மலையில் காடுகளை ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 1 வாரம் பெண்கள் அவங்க ஆடை மாற்ற வழி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஆண்டவர் நல்லவன், எப்போதும் நல்லவன் அப்படின்னு பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அங்க ஆண்டவர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய கட்டடமா இருந்தாலும், என்ன மாதிரி ஜப கோபுரத்தை கட்டினாலும் அங்கெல்லாம் ஆண்டவர் இல்லை. எங்க ஆண்டவர் தேவனுடைய மக்கள் கூடி வர்றாங்களோ அங்க ஆண்டவர் இருக்கிறார். அப்போ பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். அதனால நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சரியா? இப்போ 20வது அதிகாரம் 26வது வசனம், லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே ஆக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பரிசுத்தம் பண்ணினேன். ஆமென். நம்ம விருதுநகர்ல தான் குடியிருக்கிறோம், மற்ற மக்களோடு தான் இருக்கிறோம். அங்க இருந்தாலும் நாம் தனித்தன்மை வாய்ந்த பரிசுத்த மக்களாய் இருக்க வேண்டும். எல்லாரோட நட்பா இருக்கணும், ஆனா பரிசுத்தவான்களாய் இருக்கணும். சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் கடல்ல இருக்கு. கடல் தண்ணியை குடிச்சிருக்கீங்களா? வாயில ஊற்றி பார்த்துருக்கீங்களா? 1 டம்ளர் குடிச்சு பாருங்க. டாக்டர் இனிமோ எல்லாம் கொடுக்க வேண்டாம், சரியா? ஆனா வாழ்நாள் பூரா அந்த இதில் இருக்கிற ஒரு மீனை பிடிச்சி எல்லாம் சுத்தம் பண்ணி உப்பு போடாமல் சமைச்சு பாருங்க. ஏன் அது உப்புல தானே இருக்கு. அப்போ வாழ்நாள் பூரா கடல் தண்ணியில் இருக்கிற மீனுக்கு ஒரு துளி உப்பு சேராம, உப்பு பாதிக்காம ஆண்டவர் பாதுகாக்கிறார்னா, உலகத்தில் இருக்கிற நம்ம, பாவம் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா பாவம் நம்மை அணுகாதபடி பரிசுத்தமா ஆண்டவர் காத்துக்கொள்ள முடியுமா? முடியாதா? நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் உடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. பரிசுத்தமா இருக்கும். ஒரு தாட்டி விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணிடுறார். ரட்சிக்கப்படுறோம். ஆண்டவர் பாவத்தை எல்லாம் கழுவிட்டார். அதுக்கப்புறம் அது இலவசம். என்னது? ஒரு தாட்டி
விசுவாசிச்சுட்டா என்னை பரிசுத்தம் பண்ணிட்டு அது இலவசம். ஆனால் நான் பரிசுத்தமாய் இருக்கணும். என்னது என்னது? நான் என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நான் என்னை இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரு, அவர்கள் நிமித்தம் நான் என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிறேன். அவங்களுக்காக நான் என்ன செய்றேன்? சீஷர்களுக்காக என்னைய சுத்திகரிக்கிறேன். ஐ sanctify myself because of them. அவங்களுக்காக இப்போ நான் பரிசுத்தம் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்க பரிசுத்தமாய், நானும் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். அசுத்தத்திற்கு அல்ல, எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாம். நடக்கைன்னா என்னென்ன வரும்? என்னென்ன கிரியை வரும்? சொல்லு, செயல், வார்த்தை தான். நினைக்கிறது